எங்கள் அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. நான் உங்கள் கிருஷ்ணா. நான் உங்கள் கண்மணி. என்ன கண்மணி, எப்படி காலங்கத்தால நான் கொடுத்த பாக்ஸ்ல இருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்ததா? ஆமா, எனக்காக ஸ்வீட்லாம் கொண்டு வந்திருந்தீங்க, நீங்களே செஞ்சு கொண்டு வந்திருந்தீங்க. நேற்று எபிசோட்ல பார்த்ததை நம்ம வந்து பண்ணி கொடுக்குறேன்னு நீங்க என்ன மோட்டிவ் பண்ணீங்க. சரி, ஏதோ ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ கோகோனட் கேஷ்யூ பால்ஸ் நிஜமா ரொம்ப நல்லா இருந்தது. உங்க முயற்சியை வந்து பாராட்டணும். நன்றி. ஸோ இதோ அந்த முயற்சியோட சேர்ந்து இன்னும் நல்ல முயற்சியோட ஒரு அழகான கதை சொல்லு. இன்னைக்கு கதை பார்த்தீங்கன்னா நிஜமாவே நல்ல கதை தான். ஒரு நாய் பற்றின கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாய் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஒரு கடைக்கு போகுது. கடைக்கு போன உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த நாய் நம்ம கடை முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாயை துரத்த ஆரம்பிக்கிறார். அந்த நாய் அந்த கடை வாசலே தான் நின்றுட்டு இருக்கு, போகவே மாட்டேங்குது. அவர் எவ்வளவு துரத்தினாலும் சரி. உடனே கடைக்காரர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார். எதுக்கு இந்த நாய் நம்ம கடை முன்னாடி நின்றுட்டு இருக்கு, ஏதாவது திருட வந்திருக்கு அந்த மாதிரி நினச்சிட்டு வெளியே வந்து துரத்தலாம் அப்படின்னு வர்றாரு. துரத்தலான்னு வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த நாய் வாயில ஒரு சீட்டும் கொஞ்சம் காசும் இருந்திருக்கு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அந்த சீட்டை எடுத்து படிக்கிறாரு. படிச்ச உடனே என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கறது எழுதியிருக்கு. உடனே அவருக்கு ஆச்சரியம். சரி, யாரோ வந்து நாயை விட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியம். அவர் இந்த பொருட்கள்லாம் ஒரு கேரி பேக்ல போட்டு அந்த நாய் கழுத்துல மாட்டிடுறாரு. காசும் எவ்வளவு எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்துட்டு மிச்ச காசும் நாய் வாயில மறுபடியும் வச்சிடுறாரு. ஏமாத்தாம ரொம்ப நியாயமான கடைக்காரர் அவரு. ஸோ நாய் என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும்னு இவருக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இந்த காலத்துல ஒரு குட்டி குழந்தை கிட்ட கடைக்கு போன்னு சொன்னா, ஐயோ நான் போக மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாய் எவ்வளவு பொறுப்பா வருது. அந்த காரணம் தான், நாய் வாயிலா ஜீவன் அது கடைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அந்த நாயை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த நாய் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் அழகாக கழுத்தில் மாட்டிக்கிட்டு மீதி காசையும் பத்திரமா வச்சுக்கிட்டு ரோட்ல அழகாக ஓரமாக நடந்து போகுது. நடுவில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வருது. அந்த சிக்னல் வந்து ரெட் சிக்னல் இருக்கு. ஸோ ரெட் சிக்னல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்ல முடியாது, ஒரு சிலர் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதை ஒபே பண்ணும், ஃபாலோ பண்ணும். இதுவும் அவருக்கு ஒரு ஆச்சரியம். அடடா, என்னடா ரெட் சிக்னல் தெரியுது நாய்க்கு, ரெட் லைட் எரிஞ்சா நம்ம நிக்கணும், பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஆமா, செம்மையா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து அவர் தூண்டிக்கிட்டே இருக்கு, நம்ம மேலும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த நாயை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. கிரீன் சிக்னல் வந்ததும் நாய் அழகா நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ரோடை கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப் வருது. அந்த பஸ் ஸ்டாப்லேயுமே நிற்குது. அந்த மனிதன், அந்த கடைக்காரர் வச்சிருக்காருல, அவரும் போய் அங்கே நிற்கிறாரு. ஸோ அந்த நாய் பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படிங்கிறதும் தெரியுது. அழகாக பஸ்ஸில் ஏறின பிறகு அந்த கண்டக்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாய் வாயில் அந்த காசு எவ்வளோ டிக்கெட்டோ அந்த காசை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் கொடுத்துறாரு. ஸோ இதெல்லாம் அந்த கடைக்காரர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வர்றார். ரொம்ப ஆச்சரியங்களோட வாட்ச் பண்ணுறாரு. இந்த ஒவ்வொரு விஷயமும் என்ன அடுத்து என்ன அப்படிங்கிறத அவர் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கு. ஓகேயா? ஸோ அந்த நாய் வந்து அழகாக ஒரு 2 ஸ்டாப்ல வந்து இறங்கிடுது. அந்த கடைக்காரரும் இறங்கிடுறாரு. அவங்களுக்கு தூண்டுதோ இல்லையோ, எனக்கு பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. ஒரு மனுஷன் செய்யற அத்தனை வேலையும் நாய் செய்யுது. ஆமா, ஸோ எல்லா வேலையுமே அழகாக பொறுப்போட செய்யுது இல்லையா? அதை தான் வந்து அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு அடுத்தது அந்த ஸ்டாப்பில் இறங்கினதும் நாய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருக்குள்ளே போனதும் ஒரு வீட்டுக்கு வெளியே நின்று அந்த வீட்டுக்கு அதுவும் தட்டுது காலால். ஸோ அப்போ வந்து கடைக்காரருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த வீட்டில் இருந்து தான் நாய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடைக்காரரும் வெளியே நின்றுட்டு இருக்காரு. அந்த நாய் வந்து கதவு தட்டின உடனே வீட்டு உள்ளே இருந்து ஒரு ஆள் வந்து அந்த கதவை திறக்கிறாரு. நாய் வீட்டுக்குள்ளே வந்ததும் அந்த நாயை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறார். கடைக்காரருக்கு பயங்கர கோவம். என்னங்க நீங்க, இது உங்க வீட்டு நாய் தானே, எவ்வளோ பொறுப்பா இந்த சாமான் எல்லாம் என் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு, அழகா மனுஷங்களை விட அவ்வளோ அறிவா தெளிவா பஸ்ல ஏறி எந்த ஸ்டாப்ல இறங்கணும், சிக்னல் ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணுது, நீங்க போய் இந்த நாயை திட்டுறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இந்த நாயை வளர்க்குற அந்த ஆள் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய் கொஞ்சமா அறிவு இருக்கா, நான் வந்து சாவி கொடுத்தேன், கொண்டு போகாம வீட்லயே வச்சுட்டு போயிடுச்சுன்னு அந்த ஒரு பிழையை சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய எஜமானிகள், மேனேஜர் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் கம்பேர் பண்ணுறாங்க அந்த நாயுடைய ஓனரோட. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் எவ்வளவுதான் நம்மளுடைய வேலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணாலும் அவங்க வந்து நம்ம மேலே ஏதோ ஒரு பழி வச்சுட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கருத்து. குற்றம் சொல்றவங்க குற்றம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க, அந்த ஃபுல்ஃபில்லே ஆக மாட்டாங்க. அந்த நாய் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வந்து அந்த விசுவாசம் அவருக்கு இல்ல. அந்த நாய்க்கு இருக்கிற விசுவாசம் அவருக்கு இல்லைங்கிறீங்களா? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு செய்கிற உதவியை வந்து மறக்கக்கூடாது. நன்றி கொண்டாருக்கும் உய்வு உண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. தெரிஞ்சு இந்த திருக்குறள் வந்து இதுக்கு சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த நாய் வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கேட்டிருக்கு. ஸோ உண்மையாகவே எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்தது, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அதை சூப்பராக ரிவீல் பண்ணீங்க. ஸோ இந்த கதையோட மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அழகான இசை கேட்போம்.
back to my life, the one I lost. I'm off to my home that I was made for. I'm on my way to find the love for life that I was meant for. And all this time I grew up in vain to find out that I am just till 7. And looks like this is what I waited for, to get back into the wild, into the wild. Here I go into the wild, here I go into the wild. Once more I feel like a child. Here I go into the wild, once more I feel like a child. கோட்டையை உடைத்து கொண்டு போகின்றேன். இந்த பாதையனை கொண்டு செல்லும் தூரம் எங்கும் விரைந்து செல்கின்றேன், விரைகின்றேன். ஆளாகி நின்றேன், லாபமில்லை. நான் இயற்கை தாயவள் தொலைத்து செல்ல பிள்ளை. வாழ்வின் சாரம் நிறைந்த காட்டுக்குள்ளே தொலைந்து செல்கின்றேன், தொலைகின்றேன். யாரும் இல்லை, யாரும் இல்லை, இங்கே யாரும் இல்லை. நான் இயற்கை தாயின் சொல்ல பிள்ளை. யாரும் இல்லை, இங்கே யாரும் இல்லை. நான் இயற்கை தாயின் சொல்ல பிள்ளை. ரொம்பவே அருமையான ஒரு இசை கேட்டோம். ஸோ கேட்ட உடனே மைண்ட் நல்ல ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு நீங்க சொன்ன மாதிரி. ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான இசை, ஒரு நாள் கிராமிய பாடல், ஒரு நாள் வெஸ்டர்ன், ஒரு நாள் மெலோடி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே கலந்து. ஆமா, இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எஸ்பெஷலி ராஜா சார் சாங்ஸ்லாம் நைட்ல கேட்டிருக்கீங்களா? கரெக்ட். இரவுல கேட்கும்போது ஒரு அழகான தூக்கம் வரும். அதே பாடல்கள் சிலது பகல்ல கேட்கறது இருக்கு. அதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா காலங்கத்திலே பூஸ்ட், கிளம்பணும், ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபோர்ஸோட கிளம்புவோம். ஸோ அந்த மாதிரி பாடல்களை நீங்களும் கேளுங்க, உங்களுடைய டேவை வந்து சிறப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த பகுதியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. என்ன நல்ல பாடல் கேட்டுட்டோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லணும். டெய்லி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை விட யோகாசனம், இந்த யோகாசனத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து விக்ரம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து நானும் ஒரு வாட்டி ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யோகாசனத்துல சில பிரச்சனைகள் நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க பர்சனலாவே அப்படின்னு சொன்னீங்க. அந்த மூச்சு இழுத்து விடுற டைம் வந்து அந்த டியூரேஷன் இருக்கான், ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட், அந்த டைம்ல தான் பண்ணணும். அதை மறுபடியும் ஹைலைட் பண்ணிட்டே இருக்காரு. அதை நிறைய வாட்டி நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாம அவர் சொல்ற மாதிரி அழகா பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு அழகான யோகா உங்களுக்காக சொல்லித்தராரு வல்லமைக்குள் பகுதியில். என்னன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற யோகா பேரு
ஏகபாத ஸ்வானாசனம். பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இஎன்டி, இயர் நோஸ் டங் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. குறிப்பாக பெண்கள் ஆண்கள் 2 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஏன் இந்த பியூட்டி எந்த இடத்துல நம்மளுக்கு கம்மியாகுது அப்படின்னு பார்த்தா முடி கொட்டுது. எல்லாருக்கும் சின்ன வயசுலேயே முடி கொட்டுது இல்லைங்களா? அது மாதிரி இந்த யோகாவை நம்ம செய்யும்போது முடி கண்டிப்பாக கொட்டாது, இஎன்டி ப்ராப்ளமே வராது. ஏன்னா மூளைக்கு பிளட் சப்ளை அதிகமாக போகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு முடி கொட்டாது, இஎன்டி ப்ராப்ளமே வராது, காது நல்லா கேட்கும். இப்போ நம்ம இந்த யோகாவை 3ஆக பார்க்கலாம். திரும்பி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எப்படி பண்ணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 பண்ணுங்கள். இதுதான் ஸ்டேஜ் 1 பாருங்கள். ஸ்டேஜ் 1 உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கீழே குனிஞ்சா போதும். ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃப்ளோரை தொடணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்டேஜ் 1 நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும். ஸ்டேஜ் 2 பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. நம்மளால் ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃப்ளோரே டச் பண்ணிடணும், மேட்டே டச் பண்ணிடணும். இதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஸ்டேஜ் 3 நல்லா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு உங்களோட வலது கால் ரைட் லெக்கை நல்லா மேலே தூக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இன்வெர்டட் போஸ்டரில் நீங்கள் வரும்போது பிளட் சப்ளை நல்லா உங்களுடைய தலைக்கு உங்களோட ஹார்ட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாக வர்றதுனால உங்கள் தலை ஹார்ட் பகுதியெலாம் வர்றதுனால காது நல்லா கேட்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பனி காலத்தில் காதெல்லாம் கொஞ்சம் அடைச்சாப்பிலே இருக்கும், சவுண்டாக பேசுவாங்க. அவங்களெல்லாம் டெய்லி இந்த யோகா பண்ணாங்கன்னா சவுண்டாகவும் பேச மாட்டாங்க, காது பெர்ஃபெக்டாக கேட்கணும். ஆனால் கொஞ்சம் பார்த்துருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த யோகாவை இந்த போஸ்டரில் 20 கவுண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். போதுமா? ரிலாக்ஸ் பண்ணிங்க. மறுபடியும் நார்மலாக நில்லுங்க. இப்போது இந்த யோகாவை மறுபடியும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். பண்ணலாமா? ஸ்டேஜ் 1 உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும், ஃபுல்லாக பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்டேஜ் 2 ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃப்ளோரை டச் பண்ணணும். ஸ்டேஜ் 3 நல்லா ஃப்ரண்ட்டில் வாங்க, உங்களோட வலது காலை நல்லா மேலே தூக்கணும். இதே போஸ்டர்லேருந்து 20 கவுண்ட் பண்ணோம். நார்மல் ப்ரீதிங். நீங்கள் இந்த மாதிரி வலது கால் மட்டும் இல்லை, ரைட் லெக்கும் பண்ணலாம், லெஃப்ட் லெக்கும் பண்ணலாம், மாறி மாறி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இதுவும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. இந்த யோகாவும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த யோகாவை காலையிலே செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த யோகாவை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளமே வராது. போதுமா? ரிலாக்ஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன கிளினிக் அது? முடி வளருவது எப்படி, நீங்கள் இந்த எண்ணெயை தேய்க்கலாம் அந்த எண்ணெயை தேய்க்கலான்னு சொல்கிறாங்க. எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாமல், எந்த மெடிசனும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு உங்களோட முடி இயற்கையாகவே கொட்டாமல் இருக்கணும், நல்லா வளரணுன்னா இந்த ஒரு யோகா செஞ்சால் போதும். நீங்கள் நல்லா உங்களோட பியூட்டியை மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு யோகாசனம் பார்த்தோம். இந்த யோகாசனம்லாம் நம்ம டெய்லி அவர் கரெக்டாக சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா உடல் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அவர் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நோட் பண்ணுறது இல்லாமல் தவறாமல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அதை ப்ராக்டிக்கலாக அதை பண்ணணும். எவ்ரிடே மிஸ் பண்ணிட்டாலும் அது கஷ்டமாயிடும். ஸோ அதையும் அவர் சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும். ஸோ அடுத்த பகுதி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ கண்மணி, உலகத்திலேயே சிறந்த ஒரு விஷயம் இருக்கு, அதை தாண்டின விஷயம் எதுவுமே கிடையாது. தாய்மை. பா, என்ன அருமையா பிடிச்சிங்க. உண்மையா அதுதான். இந்த தாய்மை அப்படின்ற விஷயம் எதையுமே டச் பண்ண முடியாது. கரெக்ட். அந்த டியூரிங் பிரெக்னன்சி ஒரு பெண் மறு ஜென்மம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஸோ சில பேர் அந்த வலியை பொறுத்துக்கிற டாலரன்ஸ் பவர் இருக்க பெண்கள் இருக்காங்க, சில பேர் இல்லாம இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்போ அதுக்கான ஆரோக்கியமான உணவு வகைகள். ஸோ முன்காலத்தில் நம்ம அம்மா அப்பாக்கு அவங்க பாட்டி தாத்தாங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த உணவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு. பட் இன்னைக்கு நிறைய ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கனால நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால என்ன மாதிரியான உணவுகள்
ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிடலாம்? அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட் வந்து ஒத்துக்காது, அலர்ஜி இருக்கும், ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க ஸ்கிப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியோட இருக்கும்போது தெரிய வரும். பெரியம்மா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் தனியாக இருக்கும். இந்த நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதுலேயும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்காங்க. என்னோட நெய்பர்ஸ் என்னவா நிறைய பேர் இருக்காங்க. இந்த ப்ரெக்னன்சி டைம்லலாம் எந்த மாதிரியான ஃபுட் சரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறதுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் தான் இன்னைக்கு உணவை மருந்து பகுதியில் ஷைனி சொல்ல போகிறாங்க. அது உங்கள் பக்கத்தில் இருந்தே சொல்கிறாங்க. இயற்கையான ஆரோக்கியமான உணவு பாருங்க. ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இன் ப்ரெக்னென்சி. அதாவது ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு தேவையான டயட் டிப்ஸ் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு நியூட்ரிஷனல் டிமாண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கிற ஒரு ஸ்டேஜ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ், ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பேசல் மெட்டபாலிக் ரேட், அதாவது நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனிங்க்கு தேவையான ஒரு சில மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் இல்லைங்களா, லைக் ரெஸ்பிரேஷன், டைஜஷன், நம்ம மூச்சு விடுறதுலேருந்து எல்லாமே. ஸோ இந்த ஃபங்க்ஷனிங்க்கு தேவையான ஒரு எனர்ஜி நமக்கு தேவைப்படுது நம்ம பாடி ஃபங்க்ஷனிங்க்கு. ஸோ அந்த எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட் தான் வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட்னு சொல்லுவோம், பிஎம்ஆர். ஸோ இந்த பிஎம்ஆரே வந்து ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மற்ற ஃபிசியலாஜிக்கல் கண்டிஷன்ஸும் நமக்கு ப்ரெக்னென்சி அப்போ ஏற்படுது. லைக் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சேஞ்சஸ் நிறைய ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அந்த மார்னிங் சிக்னஸ், ஹார்ட் பர்ன், அந்த மாதிரி விஷயங்களுமே சிம்டம்ஸுமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே ஊட்டச்சத்துக்கு தேவையான அந்த ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துது. ஸோ இப்போ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம என்னென்ன நியூட்ரியன்ஸை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனர்ஜினாலே நம்ம கேலரிஸ் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ எனர்ஜி வந்து ஒரு சராசரி பெண்ணுக்கு ஒரு 2300, நம்ம மாடரேட்டாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 2300 கேலரிஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 350 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும். ஸோ இட் வில் பி லைக் 2650 கேலரிஸ் அந்த மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ ஏன் நமக்கு எனர்ஜி எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் வெயிட் கெயின் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே வரும். லைக் ஒரு ஃபுல் டேர்ம் ப்ரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 11 to 13 kgs வந்து அவங்க வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இந்த வெயிட் கெயின் கான்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே வரதுனால அவங்க அந்த எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்டை மீட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இது எனர்ஜியை நம்ம பார்க்குறப்போ. நெக்ஸ்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோட்டீன்னாலே அது வந்து உடல் வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. ஸோ டெஃபினெட்லி வயிற்றில் ஒரு குழந்தை வளருது அப்படிங்கிற அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட் டெஃபினட்டாக ஜாஸ்தி இருக்கும். ஒரு சராசரி பெண்ணுக்கு ஒரு 60 grams per day அப்படின்னு தேவைப்படுதுன்னா ப்ரெக்னென்ட் விமனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 80 grams வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஃபேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேட் ரிக்வயர்மெண்ட் நமக்கு ஜாஸ்தி ஆகிறது இல்லை. பட் அந்த 30 grams இது வந்து நார்மல் விமென்க்கும் அதுதான், ப்ரெக்னென்ட் விமென்க்கும் அந்த 30 grams தான் நம்ம சொல்லுவோம். பட் இந்த ஃபேட் ரிக்வயர்மெண்ட் அவசியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபேட் டெபாசிட்ஸ் ப்ரெக்னென்சி டைமில் தேவைப்படுது. ஸோ ஃபேட் ஆனால் எந்த மாதிரி ஃபேட் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்பெஷலி இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது நம்ம பாடியால் சிந்தசைஸ் பண்ண முடியாத ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3, ஒமேகா 6 இந்த மாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் அவங்க ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ ஒமேகா 3, ஒமேகா 6ங்கிறப்போ ஃபிஷ்ஷஸில் ஜாஸ்தி இருக்குது அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அந்த ஃபிஷ்ஷஸை வந்து அவங்க நிறைய இன்க்ளூட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு கால்சியம், அயன் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ஸ். பிகாஸ் கால்சியம் வந்து குழந்தையோட போன்ஸ் வளர்கிறதுக்கும் ஒரு டீத் ஃபார்மேஷன் எல்லா அந்த போன் சம்மந்தப்பட்ட ஃபார்மேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கால்சியம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மினரல். ஸோ நார்மலாக நமக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை விட ப்ரெக்னென்சி அப்போ நம்ம க்ளோஸ் டு 1200 milligrams per day சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இப்போ அயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயனுமே வந்து ஒரு 38 milligrams per day நம்ம சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 30 milligrams நமக்கு தேவைப்படும். ப்ரெக்னென்சி டைமில் 38 milligrams தேவைப்படுது. ஸோ இந்த 38 milligrams வந்து நமக்கு ஃபுட்டுலேருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 தான் நமக்கு நார்மலாக மீட் ஆகிற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் நமக்கு கைனகாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன் மாதிரி கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அயன் நம்ம பார்க்குறப்போ. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில மினரல்ஸும் இருக்குது, லைக் ஜிங்க் எல்லாம் வந்து உங்களுடைய குழந்தையோட டிஎன்ஏ ஃபார்மேஷன் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மினரல். இப்போ ஜிங்க் எதில் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பினச்சில், அதாவது கீரையில் இருக்குது. இன்னும் ஒரு சில மீட்டு அப்புறம் ஃபிஷ்ஷில் இதுலேயுமே வந்துட்டு ஜிங்க் ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீட்ஸ், ஆயில் சீட்ஸ், அதாவது பம்ப்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஜிங்க் இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ஜிங்க் தான் வந்து அந்த டிஎன்ஏ ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மினரல்.
இது தவிர வேறு என்னென்ன நியூட்ரியன்ஸ் இம்பார்ட்டண்ட்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின், அந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் நம்ம ப்ரெக்னன்சி டைமில் ஜாஸ்தி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிஎம்ஆரை வந்து நம்ம சரி படுத்துறதுக்கு தேவையான ஒரு நியூட்ரியன்ட்னு பார்த்தீங்கன்னா அயோடின். ஸோ அயோடின் வந்து நமக்கு எதில் கிடைக்கும்? ஆப்வியஸ்லி உப்பில் இருக்குது, இன்னும் ஒரு சில வெஜிடபிள் சோர்சஸ்லேயுமே வந்து நமக்கு அயோடின் இருக்குது. ஸோ அந்த அயோடின் எடுத்துக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நியூட்ரியன்ட்னு பார்த்தாக்கா சோடியம். சோடியம் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு நியூட்ரியன்ட் ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும். சோடியம் வந்து அவசியம், ஏன்னா நமக்கு ப்ரெக்னன்சி டைமில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த நீர் தேக்கம் அதெல்லாம் இருக்கும், எடிமான்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு சோடியம் வந்து கம்மி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. வெரஸ் அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் ப்ரெக்னன்சி டைமில் ஜாஸ்தி இருக்கும். சோடியமோட அவசியமும் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த நீர் தேக்கம், அதாவது எடிமா மாதிரி கண்டிஷன்ஸ் வரப்போ நம்ம அந்த சோடியமை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் வருது. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு டாக்டரோட அட்வைஸ் படி சோடியமோட இன்டேக்கை நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரெக்னன்சியில் நிறையா இருக்குது. இப்போ காம்ப்ளிகேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 3 months பார்த்தீங்கன்னா நிறைய gastrointestinal disturbances இருக்கும். லைக் மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம், காலையில் எடுத்தோடனே அந்த ஒரு கொமட்டல் வர மாதிரி இருக்கிறது. ஸோ இதுக்கு நாசியாங்கிற ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இந்த நாசியாவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஃபைபர் ஃபுட்ஸு, இப்போ ஒரு நல்ல ஹை ஃபைபர் பிரெட்டோ, லைக் ஒரு ஹோல் வீட் பிரெட்டோ மல்டிகிரெயின் பிரெட்டோ காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த நாசியா வந்து கட்டுப்படுத்தும் அது. ஏன்னா அந்த சாலிட் கார்போஹைட்ரேட் வந்து உங்களுக்கு அந்த கொமட்டலை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது இல்லாமல் இந்த ஹை ஃபைபர் பிஸ்கெட்ஸுமே இருக்குது, உங்களுக்கு எனர்ஜி பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இல்லை அந்த கிரனோலா பார்ஸ் எல்லாமே நமக்கு கூட இப்போ கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மார்னிங் சிக்னஸை ப்ரிவெண்ட் பண்ண. இன்னும் ஹார்ட் பர்ன் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த நெஞ்செரிச்சல் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை கம்மி பண்ணணுன்னா ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கணும் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். ராதர் தேன் ஒரு 3 meals வந்து சாலிடாக சாப்பிட்டு நமக்கு வந்து நம்மளுடைய ஹார்ட் பர்ன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் அப்பப்போ பிரேக் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் வந்து நமக்கு அந்த ஹார்ட் பர்ன் கம்மி பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வளர வளர நம்மளுடைய கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி வந்து கம்மியாகும், அதாவது ஃபுட் பாஸ் ஆகிற அந்த ரேட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதனால கான்ஸ்டிபேஷன் வரதுக்குமே வந்து சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா ஏற்கனவே நான் சொன்னேன் மார்னிங் சிக்னஸ் போக்குறதுக்கு ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷனை போக்குறதுக்குமே இந்த ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ நிறைய ஃபைபர் ரிச்சான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கான்ஸ்டிபேஷன் மார்னிங் சிக்னஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ளூயிட்ஸ் நிறையா குடிக்கணும். ஃப்ளூயிட்ஸ் குடிக்கிறது வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷனையும் உங்களுடைய கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குவிக் டிப்ஸ் இப்போ ஃபைனலாக நம்ம அதை கன்சைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. லைக் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு 5 to 6 meals எடுத்துக்கிறது நல்லது. 3 main meals, லார்ஜ் மீல்ஸ் அண்ட் ப்ளஸ் 2 or 3 மினி மீல்ஸ் மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறது நல்லது, அட்வைசபிள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கணும். அண்ட் உங்களுடைய டாக்டர் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ், அயன் சப்ளிமெண்ட், ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த நியூட்ரியன்ஸ் நமக்கு முக்கியங்கிறத புரிஞ்சுட்டு நம்மளுடைய ப்ரெக்னன்சி டைமில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நம்மளுடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் மூலமாக குழந்தையோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபி, நல்ல வெயிட் கெயினோட அது பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்ன கண்மணி, இந்த டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணி உங்க ஃபாரின்ல ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு கண்டிப்பா உடனே மெயிலோ வாட்ஸ்அப்போ டக்குன்னு அனுப்பிச்சிருங்க. அதை அனுப்புற கேப்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்க குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ அடுத்ததாக டேஸ்ட் டு ஹெல்த் பகுதியில் ஸ்வீட் ரெட் ஜூஸ் தான் சொல்லி கொடுக்க போகிறாங்க. பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, அது வந்து ஜூஸ். ஆமாம், ஃப்ரூட் ஜூஸா இல்லை வெஜிடபிள் ஜூஸா, ஸ்வீட் ரெட் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். திவ்யா செந்தில் பிரபு நமக்காக ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, என்னன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் நம்ம காலையில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆரோக்கியமான உணவு வகைகள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் தான், ஸ்வீட் ரெட் ஜூஸ். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். ரெட் கேபேஜ், பீட்ரூட், கேரட், தர்பூசணி, லைம் ஜூஸ், தேன்.
இப்போ பொதுவாகவே வந்து ஒரு குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ஜூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து 2 விஷயத்துக்காக தான் இருக்கும். ஒன்று வந்து அதோட டேஸ்ட்டு, இன்னொன்று வந்து அதோட லுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும். அவங்க பார்க்கையிலே வந்து கண்டிப்பாக அதை நம்ம டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து விரும்பி கேட்குற மாதிரி ஒரு நல்ல குட் டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ரெட் கேபேஜ் எடுத்திருக்கேன் நான். ரெட் கேபேஜ், பீட்ரூட், கேரட், தர்பூசணி, லெமன் ஜூஸ், ஸ்வீட்னஸ்க்காக தேன், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெட் ஜூஸ் தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து வடிச்சுக்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ரெட் கேபேஜ் அப்படிங்கிறது வந்து யாருமே நம்மளோட டயட்டில் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இந்த ரெட் கேபேஜில் பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட டயட்டில் எடுத்துக்கும் போது உங்களோட போன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பீட்ரூட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இப்போ நம்ம சாப்பிட்றோம் நிறையா விஷயங்கள் நம்மளோட உணவு குழாயில் போய் பார்த்திங்கன்னா வேக்ஸ் மாதிரி வந்து நிறைய கொழுப்புகள் வந்து படிஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற டஸ்ட்டு, வேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பீட்ரூட்டை வந்து ராவாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதெல்லாமே வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆயிரும். இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெட் ஜூஸ் தயாராகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து நம்ம ரெகுலராக நம்மளோட டயட்டில் எடுத்துக்கூடிய ஒரு ஃபுட் தான். ஆனால் பீட்ரூட் பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது தீக்காய் ஆகுது, அதே மாதிரி ஏதாவது கொப்பளங்கள் வருது அப்படின்னா வந்து நீங்கள் இதோட ஒரு விழுது மாதிரி அரைச்சி இது கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் கலந்து தடவிட்டே வந்தீங்கன்னா புண்ணு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். பீட்ரூட்டில் வந்து உங்களுக்கே தெரியாமல் நிறையா விஷயங்கள் வந்து அதில் உள்ளடங்கியிருக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெட் ஜூஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு மீண்டும் வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திவ்யா செந்தில் பிரபு ஸ்வீட் ரெட் ஜூஸ் எப்படி பண்ணுங்கிறது ரொம்ப அழகா விளக்கத்தோட சொல்லி கொடுத்தாங்க. சொன்னாங்க. ஆமா, பரவாயில்லையே, பயங்கர ரைமிங்கா சொல்றீங்க நீங்களும். ஸோ என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லா தகவலையும் நல்ல டீட்டெயில்டாக சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஜூஸஸாக நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ், மேங்கோ ஜூஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஜூஸ் ட்ரை பண்ணும்போது பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி ட்ரிங்க் பண்ணுவாங்க. இதில் நிறைய ஹைஜீனிக்கான இயற்கை மருத்துவமும் இருக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ நேற்று நாளும் நல்லவை பகுதியில் கீர்த்தன்யா வந்து எது தேவை அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒரு சில மைண்ட் எக்ஸசைஸை கொடுத்தாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கோ அதனுடைய கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து இன்னொரு விஷயம் நான் அதில் நோட் பண்ணேன். உண்மையாகவே அது எனக்கு தேவை அப்படின்றத விட எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிறது போதும், அடுத்தவங்களை பார்த்து நம்ம போராமப்படக்கூடாது. அதுவும் ஒரு விதமான மோட்டிவேஷன்ல தப்பான லைன்ல நம்ம போறோம் அப்படின்னு. என்கிட்ட ஒரு சின்ன கார் இருக்கு, அவங்ககிட்ட ஆடி கார் இருக்கு, என்கிட்ட ஆடி கார் இல்லையா, என்கிட்ட சின்ன கார் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு போராமப்பட்டாலும் அதுவும் ஒரு தப்பான விஷயம் தான். ஸோ நம்மளுடைய லைஃப்பை வந்து கரெக்டான ட்ராக்ல போகணும் அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னாங்க. அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். வணக்கம். நேத்திக்கு நம்மளோட தேவைகள் என்ன,
அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நம்பிக்கைகள் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களும் ஒரு விஷயத்துக்கு அதிகமாக வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ வெற்றின்றதுக்கு வேல்யூ, அட்வென்ச்சர்ன்றதுக்கு வேல்யூ, இதெல்லாம். ஆனால் சில இடங்களில் என்ன ஆகும்னா, ஒன்று மாத்திரம் குருட்டுத்தனமாக முக்கியத்துவம் அடைஞ்சிரும். இப்போ சப்போஸிங் இந்த 17-18 வயசு பசங்களை பாருங்களேன், இந்த பைக் ரேஸு அப்படின்றதுக்காக போய் உயிரை கொடுக்காத வழியாக அந்த ரிஸ்கே தெரியாமல் பண்ணுறாங்க. ஏன் அவங்க அந்த ஆக்டிவிட்டியை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த த்ரில்லு மேலே இருக்கிற மோகம். சாதாரணமாக ஒரு ஸ்கூலில் உட்காந்துட்டு ஒரு டீச்சர் சொல்கிறத கேட்கணுன்னா அதுக்கு மேலே மைண்டு போக மாட்டேங்குது. ஏன்னா படிப்பையே போர்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுச்சுங்க. த்ரில்லுன்றதுனால என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஒரு லெட்டர் எழுதணும், அதை வந்து கொடுத்து நான் சாதிக்கணும், அது நோன்னு சொன்னால் கூட நான் வந்து திரும்ப போகிறதுல தான் த்ரில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து அந்த த்ரில்லுக்காக ஒரு டெஃபினிஷன். ஒருத்தவங்களுக்கு வந்து பைக் ரேஸுன்றது டெஃபினிஷன், அதில் வர த்ரில்லு. அதுக்கப்புறமா அது முடிஞ்ச உடனே இன்னொன்று ஒரு த்ரில்லு, ரவுடித்தனம் த்ரில்லு. இந்த த்ரில்லுன்றதுல தப்பு கிடையாது. ஆனால் இந்த த்ரில்லுக்கு இவங்க கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் என்னன்னா, இப்படி குருட்டாம் போக்கில் உயிரை பணைய வைக்கிறது தான் த்ரில்லு அப்படின்ற அந்த ஒரு ரூலை போட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா அதோட ஒரு புத்திசாலித்தனம்ன்றதே கலக்காது. வெறும் குருட்டாம் போக்கில் உயிருக்கே ஒல வைக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் தான் ஈடுபடுவாங்களே தவிர புத்திசாலித்தனம்ன்றது அங்கே இருக்கவே இருக்காது. இந்த ஒரு உதாரணத்தில் இது தெளிவாக நம்மளுக்கு புரியுது. ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகலாம், இல்லை 35 வயசு ஆகலாம். உங்களுக்கு நீங்கள் அதி முக்கியத்துவம் கொடுக்கறது. சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் மனுஷனுக்கு மரியாதை தாங்க முக்கியம் அப்படின்வாங்க. அந்த மரியாதையை, அந்த சுய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்வாங்க. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை நல்லா நோட் பண்ணுங்கள். சுய கௌரவம்ன்றது அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு வேல்யூ. ஆனால் அந்த சுய கௌரவத்துக்கு ஒரு ரூல் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. இது இருந்தால் தான் எனக்கு கௌரவம், இது இல்லைன்னா கௌரவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு கணவன் மனைவி உறவு முறைன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த கணவன் வந்து கௌரவம், என் மனைவி என்னை கௌரவிக்கிறான்னா என்ன அர்த்தம், என்ன ரூலு அப்படின்றது அவரோட மனசு, ஆழ் மனசு என்ன சொல்லுன்னா, என் முன்னாடி அவன் நின்று பேசுகிறப்போ கையாட்டி பேசக்கூடாது, கையாட்டி பேசினா அது எனக்கு அவமானம் அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு ரூலை போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிறது ஒரு உயிர், அங்கே இருக்கிறது ஒரு யந்திரம் கிடையாது. ஸோ மனசில் உணர்ச்சி பூர்வமாக வரப்போ, கையாட்டி பேசுகிறப்போ இவரோட ரூல் என்ன பண்ணும், ஓ இவன் என்னை அவமதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத அந்த கான்வர்சேஷன் சைட் ட்ராக்குக்கு மாறுமே தவிர அவருக்கு அந்த உறவு முறை முக்கியத்துவம் வராது. அவருக்கு எது முக்கியத்துவமாக இருக்கும்னா, நான் அவமதிக்கப்பட்டேன் அப்படின்றது தான் முக்கியத்துவமாக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட நிறைய பேர் வராங்க, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணவங்க. இல்லை நானே பார்க்குறேன், பேப்பரை எடுத்து பார்த்தாலே பாருங்களேன், என்னென்னா தம்பதிகள் வந்து சேர்ந்து தூக்கு போட்டுக்கிட்டாங்க, குடும்ப பிரச்சனை, இல்லைனா ஒரு 18 வயசு பொண்ணு வந்து இப்போ காதலன் வந்து கைவிட்டதுனால வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதாவது அன்புன்றது தேவை, ஆனால் அதுக்கு போட்டிருக்கிற ரூல் என்னென்னா, இந்த மனிதன் எனக்கு வந்து இந்த மாதிரி இவன் இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் அன்பு கிடைக்கும், இவங்க இல்லைன்னா அது கிடையாது அப்படின்ற அந்த ரூல். ஸோ மனிதர்களாகிய நாம் நம்மளோட தேவைகளை வச்சுக்கிட்டு, அந்த தேவைகள் இருக்கிறதுல தப்பு கிடையாது, ஆனால் அதுக்கு முட்டாள்தனமான சில ரூல்ஸ் கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா, இந்த முட்டாள்தனம்னு சொல்ல முடியாது, ஏன்னா சமுதாயத்திலிருந்து நம்ம உள்ள இழுத்துக்கப்பட்ட சில கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து அதை அடைய விடாத செஞ்சிடும். இப்போ சுய கௌரவம்னு எடுத்துக்கோங்களேன். அந்த சுய கௌரவம்ன்றது அடுத்தவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்கன்றதை பொறுத்து தான் சுய கௌரவம் என்ற ஒரு ரூலை நம்ம போட்டோம்னா நம்மளால அவங்க பிஹேவியர் நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. ஸோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவமதிக்கப்படுவீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதே சுய கௌரவத்துக்கு நம்ம எந்த மாதிரியான ரூல் பண்ணணும், நான் என்னைக்கு வளராமல் இருக்கிறனோ அன்னைக்கு தான் நான் என்னோட கௌரவத்தை இழந்துட்டேன், என்னை தவிர வேற யாராலுமே அவமானப்படுத்த முடியாது. இதை அடையக்கூடிய மாதிரியான ஒரு வழிமுறைகளை நம்ம மனசில் வகுத்துக்கிட்டாதான் இந்த விஷயங்களை நம்மளால வர வச்சுக்க முடியும். ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவைன்றதெல்லாம் முக்கியம், ஆனால் அந்த தேவைக்கு அடையக்கூடிய ஒரு மனசு பலமாக இருக்கணும்னா அந்த மனசை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும், அதை படிக்க ஆரம்பிக்கணும், உங்களையே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அப்படி படிக்கிறப்ப தெரியும், நான் என்னோட வாழ்க்கைக்கு போட்டிருக்கிற டெஃபினிஷன்ஸ் என்ன, உங்களோட தேவைகளுக்கு எந்த குறிப்புகளை வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க, இந்த விஷயம் தேவைன்னா இதுக்கு தகுந்த மாதிரியான குறிப்புகளை நான் வச்சுருக்கிறேனான்றது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது ஸ்டெப்பில், ஒருவேளை இந்த குறிப்புகளுக்கும் இதுக்கும் மேட்ச் இல்லைன்னா, ஒத்து போகலைன்னா, இதை ஸ்லைட்டாக மாற்றி அமைச்சிங்கன்னா தான் அதை அடைய முடியும்.
ஸோ ஒரு உறவு முறையில் அன்பு வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களால் அந்த அன்பை அனுபவிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், என் புருஷன் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 10 வாட்டி கால் பண்ணாதான் அன்புன்னு நீங்கள் குறிப்பு வரைஞ்சி வச்சுருந்தீங்கன்னா உங்களால் என்றைக்குமே அன்பு நான் செலுத்தப்பட்டேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையே வராது. ஆனால் அன்புன்னா நான் கொடுக்கறது தான் அன்பு, நான் வெறும் வாங்கிக்கிறது மாத்திரம் கிடையாது, நான் கொடுக்கறது தான் அன்பு அப்படின்ற மாதிரியான ஒரு குறிப்போ, இல்லைனா அன்புன்னா என்ன, நான் அவர் கண்ணை பார்க்குறப்போ அவர் என் கண்ணை பார்க்குறப்போ நான் 3 நாள் பேசாமல் இருந்தால் கூட அந்த டக்குன்னு வர அந்த வெளிச்சம்தான் அன்புன்ற மாதிரியான ஒரு குறிப்போ, எந்த குறிப்புகள் உங்களுக்கு அன்பு அனுபவிக்க வைக்குதோ அந்த குறிப்புகளை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டியதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு குறிப்பு, உங்களை நீங்கள் உங்கள் ஆற்றலை நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு குறிப்பை எழுதி வச்சுக்கோங்க. இதை பற்றி இன்னும் நாளைக்கு விலாவரியாக பார்ப்போம். வணக்கம். பாத்தீங்களா, நாளும் நல்லவையில நேத்தோட கண்டினியூ சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னாங்க. சோ மோட்டிவேஷன் அப்படின்றது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பண்ணணும், கெட்ட விஷயத்துக்கு சில பேர் பண்றாங்க. கண்டிப்பா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நிறைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து தவறான ஒரு விஷயம் பண்ணுவாரு, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அது உண்மையான நட்பு கிடையாது, அது வந்து மோட்டிவேஷனே கிடையாது. அது கிடையாது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நண்பன் ஒரு சின்ன தவறோ பெரிய தவறுதான் இல்லையா, தவறு பண்றாரு அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது ஒரு உண்மையான நண்பனா அது வந்து அவங்க கிட்ட போய் அவங்க அந்த அறியாமையில கூட பண்ணலாம். அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லணும், இல்ல நீ பண்றது தவறு, இப்படி பண்ணாத அப்படிங்கிற ஒரு தைரியமே நிறைய பேருக்கு இல்ல. ஒருவேளை இதை சொன்ன போனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுவானோ அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். பட் இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணக்கூடாது, நல்ல விஷயங்களை வந்து கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணலாம். என்ன மாதிரி கோகோனட் சீஸ் பால்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணீங்களே அந்த மாதிரி தான். கரெக்ட். ஓகே, சோ இன்னைக்கு என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கேட்ஜெட் ஃப்ரீக்கா இருக்காங்க. செல்போன் இல்லாத ஆளே கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ். இப்போ நம்ம காலத்துல ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது அந்த காலேஜ் டைம்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸில் கசின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஸோ ஃபோனில் தான் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோம், அதுக்கடுத்து டிவியில் பார்த்தோம் ஸ்மார்ட் டிவி, அதாவது இன்டர்நெட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு பொருளையும் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜில் வந்து இனிமேல் நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரிட்ஜ் தான் ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் இருக்குது, கேமராவும் இருக்குது. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமராவுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை கேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன காய்கறிகள் வைக்கிறோம், குவான்டிட்டி எவ்வளவு, உதாரணத்துக்கு அந்த 1 மாதத்துக்கு இல்லை 1 வாரத்துக்கு நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் வாங்குவாங்க இல்லையா. இப்போ 1 வாரத்துக்கு தக்காளி நீங்கள் எத்தனை கிலோ வாங்குறீங்க, அதுக்குள்ளே வைக்கிற ஸ்நாக்ஸ், அந்த ஒரு சில அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வைப்போம், அதெல்லாம் எவ்வளோ வைக்கிறோம், என்னென்ன வைக்கிறோம், எவ்வளோ குவான்டிட்டி வைக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இந்த கேமரா வந்து அதை கேப்சர் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ஆக்சசிபிலிட்டி இருக்கிறதால நம்ம அங்கேருந்தே அந்த குறிப்பிட்ட ஸ்டோர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம போன வாரம் வந்து 1/2 கிலோ தக்காளி வாங்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த வாரத்தில் வந்து அந்த தக்காளி எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி உங்கள் தக்காளி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, சீக்கிரம் வாங்குங்க, அந்த மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம தனியாக ஃபோனில் எடுக்க தேவையில்ல, ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கடையில் வந்து கனெக்ஷன் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு தக்காளி எவ்வளோ வேணும், இல்லை கிராசரிஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இது வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பேமெண்ட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு அலர்ட் வரா மாதிரி, உங்களுடைய தக்காளி கம்மியாயிடுச்சு ப்ளீஸ் வாங்குங்க. அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியான கேஜெட்ஸ் விஷயங்கள் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்காவில் ஒரு பாஸ்டன்ல ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு டாக்டர், அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு மாஸ்டர், ஒரு ஸ்கூல் மாஸ்டர். அவர்கிட்ட அவர் வந்து நிறைய ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிகிட்டே இருக்கப்போ சொன்னாராம், இன்றைக்கி வந்து வாழ்க்கை நிறையா மாறிக்கிட்டே இருக்குது, பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப சோம்பேறித்தனமான விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணுறாங்க. லைக் வீட்டில் இருந்தே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேஜெட்ஸில் இப்போ பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ், இன்னும் கொஞ்ச நாளில் போச்சுன்னா நிறைய ஸ்மார்ட்டான விஷயங்கள்லாம் வந்துடும். அப்போ வந்து இன்னும் நிறையா வந்து சோம்பேறித்தனமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல்ஸ்லலாம் இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஃபோனு எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ லேப்டாப் மாதிரி பேடு அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேயே குழந்தைங்க அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு கெட்டு போகிறாங்க. சிலர் நல்ல விஷயங்களும் கற்றுக்குறாங்க, கெட்ட விஷயங்களும் கற்றுக்குறாங்க. பட் ஸோ நான் வந்து படித்ததில் அவர் வந்து என்ன அந்த நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் என்கரேஜ் பண்ணணும், தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கரேஜ் பண்ணணும். அப்பதான் வந்து வளர்ற தலைமுறை நல்லா வளரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி. ஓகே, ரொம்ப இப்போ வந்து நம்ம காலகட்டத்தில் இந்த கருத்து வந்து நிஜமாவே தேவைதான். நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருள் இல்லை எந்த ஒரு விஷயமே எடுத்துக்கிட்டாலும் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்வான்டேஜ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறது தான்
கருத்து இல்லையா? கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்டயும் இருக்கு, என்கிட்டயும் இருக்கு. நம்ம நேயர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம். Until then, it's bye bye from Krishna. கண்மணி. இது உங்கள் குட் மார்னிங் தமிழா.